கொளுத்தும் வெப்பத்திலும் வீடுகளை குளுகுளுவாக்க சில டிப்ஸ். சூரிய ஒளியின் மூலம் வெப்பம் வீட்டிற்குள் வருவதை தடுக்க கடினமான காட்டன் துணியை ஜன்னல் மற்றும் கதவில் திரையாக தொங்க விடலாம். மேலும் அந்த காட்டன் துணியில் தண்ணீரில் நனைத்து தொங்க விடலாம். இதனால் காற்றில் ஈரப்பதம் அதிகரிப்பதுடன் ஒவ்வொரு அறையும் குளிர்ச்சியாக இருக்க உதவும். கொசுவலை பயன்படுத்தியிருக்கும் ஜன்னல்களில் தண்ணீரில் நனைத்த மெல்லிய துணி அல்லது லேசான காட்டன் துணிகளை திரையாக பயன்படுத்தலாம். பெரிய அகலமான வாளியில் தண்ணீர் நிரப்பி அறையின் மூலையில் வைப்பதால் அறை குளிர்ச்சியாகும். வீட்டின் மொட்டை மாடியில் படும் வெயிலை குறைக்க வெள்ளை டைல்ஸ் பதிக்கலாம். வீட்டுக்குள் இறங்கும் வெப்பத்தின் அளவை அது குறைக்கும். அல்லது வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கலாம். வெள்ளை நிறம் வெப்பத்தை கடத்தும் தன்மை அற்றது. அதனால் வீட்டுக்குள் வெப்பம் இறங்குவது குறையும். மாடியில் தோட்டம் போடுவது ஒரே கல்லில் 2 பலனை கிடைக்கச் செய்யும். அதாவது வெயிலை செடிகள் உறிஞ்சி கொள்ளும், வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கிடைக்கும். வீட்டுக்குள் வளர்க்கப்படும் உள் அலங்கார செடி வகைகளை வாங்கி அலங்கரிக்கலாம். இவையும் கோடை காலத்தில் குளிர்ச்சி தரக்கூடியவை. தேவையற்ற மின்சாதனங்களை தவிர்த்தல். அவற்றிலிருந்து வரும் வெப்பத்தை தவிர்க்கலாம். மின்சாரமும் சிக்கனமாகும். வீட்டின் வெப்ப அளவும் குறைக்கப்படும். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.